ஜஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனால் அங்கே இருக்கவங்களுக்கு வந்து இந்த நம்ம இங்கே பார்க்குற சாதாரண விஷயங்கள்லாம் அங்கே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று போயிட்டே இருந்துச்சு. அப்போ என்னோடய ஷார்ட் ஃபில்மே அப்படி தான் ஒன்று எடுத்தேன் நான். அதுதான் நாளை இயக்குனரில் செலக்ட் ஆச்சு. அதுதான் எனக்கு ஆக்சுவலி வந்து என்னோடய ஃபில்ம் மேக்கிங் கரியருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஸோ அது வந்து அதுதான் அந்த காட்சி பிளேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்பில் இருக்குது. அது வந்து ஒரு ஃப்ளைட்டு நம்ம ஒரு ஃப்ளைட் கிராஸ் பண்ணி போனால் நம்ம சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஃப்ளைட் சவுண்ட் கேட்டால் வேகமாக ஓடி வந்து ஃப்ளைட்டை பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அதே ஃப்ளைட் சவுண்ட் வந்து அங்கே இருக்கிற பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பயத்தையும் இதையும் கொடுக்குன்றது தான் அந்த ஷார்ட் ஃபிலிம். ஒரு 3 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் அது. ஸோ அங்கேருந்தே வந்து எனக்கு அந்த மாதிரி ஸ்டோரிஸ் சொல்லணுன்றது. ஸோ நான் படம் எடுக்க ஆரம்பிச்சப்பையும் வந்து அதை வந்து ஆனால் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் சொல்ல முடியல. ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ அந்த லைஃப்பை பற்றி தான் தெரியாது. ஒரு எம்பத்தி இருக்குது தவிர்த்து எனக்கு வந்து அந்த ஸ்டோரிஸும் இதுவும் நிறையா தெரிய வராது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஜிகர்தண்டாக்கு அப்புறம் தான் நான் வந்து சௌமித்திரனை மீட் பண்ணேன். சௌமித்திரனை மீட் பண்ணும்போது அவர் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தார். ஸோ அவர் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் கோர் டாக்குமெண்ட்ரி. அவர் வந்து ஜாஃப்னா நூலக எரிப்பு அப்படின்ற ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. அது வந்து அந்த டாக்குமெண்ட்ரி சர்க்கிளில் பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் இருந்திருக்கு. பல ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிருந்தேன். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.